தென் மாவட்டத்தில் குறிப்பாக தென் மாவட்ட டெல்டா பகுதியில் எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட தொகுதியில் எடுக்கப்பட்ட போது கட்டாயம் அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் 10,000க்கு 5,000 ஓட்டு மினிமம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு காலம் அவர்கள் 5ஆம் அணி அமைந்தால் இல்லை தாவே கூட சேர்ந்தாங்கன்னா நிச்சயமா அதிமுக கூட்டணிக்கு பெரும் பாதிப்பாக அந்த தேர்தல் அமைன்னு பார்க்கலாம். அடுத்து 2000 அது ips.com.in வெப்சைட்ல போட்டுருக்கேன் பாருங்க. 2016-21 அது டேட்டாஸ் நான் ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன். இப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் வெப்சைட்ல போட்டுருக்கேன். என்டையர் மாறுது, ஒப்பிட வேண்டாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரை இந்த தேர்தல் போல இது தேர்தலாக ஒப்பிடப்பட வேண்டாம். இது புதுமையான தேர்தலா இருக்கு, ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கு. சர்வேக்களை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அக்யூரன்சி இதுல 100% யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன்ல 5,67,00,000 எஸ்ஐஆரால் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய தாயுடைய பேர் நிக்காமச்சு, இப்போ அதை எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டிருக்கு. இப்படி இறப்பவர்களுடைய இது லிஸ்ட் தான் எடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால பெரும் பாதிப்பு இல்லை. இந்த தேர்தலை பத்திர பெண்கள் இளைஞர்கள் ஒரு 40 வயசுக்குள்ள 78% வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற போது விஜய்க்கு அது ஒரு பிளஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இதுல 23,329 பேர் மொத்தம் 3 பகுப்பாய்வுலையும் 1,76,666 பேர் 26 பேருக்கு சந்திக்கப்பட்டோம். தமிழ்நாடு முழுக்க 203 சட்டமன்ற தொகுதியில் சந்திக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் தொகுப்பு, 2வது தொகுப்பு, 3வது தொகுப்பு மொத்தம் சேர்த்து ஒரு தொகுப்பாக புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கேன். தொகுதி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வாக்கு சொல்றேன். ஒரு சில சோதரி ஏறும் இறங்கும், சில டேட்டா கிடைச்சது பண்ணிவிடும், அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல அந்த முதல்வர் விஷயம் அதுல இருந்துன்னா நிறைய பேர் ரசிகர் தான் சொல்றேன்னு தெரியல, விஜய் நிறைய இடத்துல சொல்லப்படுறாங்க முதல்வரா. அது ஒரு பெரிய சிக்கல். சர்வேல என்டையர் மாறும், மாறும். அது விசிரமா இருக்கு. இமேஜினேஷன் விஜய் வர வைக்கிறாங்க. திமுக ஒரு குடும்பத்துல ஒரு 14 ஓட்டுக்குது. அந்த குடும்பம் சேர்ந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா திமுக போடப்பட்ட ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. அந்த பெண்மணிக்கு சொல்லுது எங்க அப்பா சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த பிள்ளை என்ன சொன்னா, அப்ப நான் சொல்றது இந்த மாதிரி கேள்வி சொல்லிட்டு இது மாதிரி நிறைய இடத்துல சேஞ்சஸ் இருக்கு. திமுக கூட்டணி ஓட்டு கடுமையான பாதிப்பு விஜயால இருக்குது. வருகிற சட்டமன்றத்தில் அதிமுக திமுக 2 பேருக்கு பெரிய பாதிப்பு தாவேக்கா இந்த 2000 கிங் மேக்கரா இருப்பாங்க. வெளிச்சிக்க மலை வேற விஷயம், ஆட்டமே வேற மாதிரி இருக்கு. 2000 சட்டமன்றத்தை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி பலவீனந்த கூட்டணியா இருக்கு. கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் டெபாசிட் அளவுக்கு இருக்கு. என்ன டேட்டாஸ் இருக்கு ஒவ்வொரு சட்டம் ரீதியா எடுங்க. என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு, ஆதர் இருக்கு. இது ஒவ்வொரு தொகுதியா இருக்கிற டேட்டாஸ். ஒவ்வொரு தொகுதியும் யார் வெற்றி வாய்ப்பு இழுப்புறீங்க 210 தொகுதியும் 3 ஆய்வுகள் எடுக்கப்பட்டிருக்கேன். இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 தொகுதியில டெபாசிட் இருக்குது அதிமுக. அதே மாதிரி தாவேக்கா கிட்டத்தட்ட 80 தொகுதியில 2வது இடத்துல வராங்க. அதே மாதிரி தாவேக்கா வந்து 50 தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அந்த 50 தொகுதியில குறிப்பா 30 தொகுதியில அக்யூரன்சியா இருக்கு. திமுக கூட்டணி இன்றைய கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கிற போது பகுப்பாய்வு செய்கிற போது 90 தொகுதியில் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற ஒழிய 6% வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு இருக்கிறது. வருகிற காலகட்டங்களில் இந்த 6% அந்த கட்சியுடைய வியூகோப்பாளர்கள் வியூகத்தை வைத்துக் கொண்டு இருப்போம். இப்போ எப்படி இன்னைக்கு என்டிஏ கூட்டணி 2 நாளா வந்து பரப்பிட்டு இருக்குதோ, அதுக்கு முன்னாடி சங்கீதா மேட்டர் பரப்பிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இவங்களை மனமாற்றம் செய்கிற விஷயங்களை ஸ்ட்ராட்டஜி செய்யுதோ, அதன் அடிப்படையில் வாக்குகள் சரிந்தால் தாவேக வாக்குகள் சரிந்தால் செல்வாக்கு சரிந்தால் அவனுக்கு உயரும். அப்படி பார்க்கிற போது திமுக கூட்டணியுடைய வாக்குகள் அதிகமாக தாவேக்கு செல்லுது. 12% வாக்குகள் இருக்கு. ஆனா அதிகமா 16% மேல போச்சுன்னா திமுக மிகப்பெரிய சவாலாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திமுக தாவேக 2 அணியா போட்டி அமைன்னு நினைச்சீங்கன்னா அதிமுக 26% இருக்கிறது. அப்படியே இன்னும் குறைஞ்சி தாவேக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சர்வே பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா என்டையர் வந்து அப்படியே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இது புதுமையான தேர்தலா இருக்கு. நிறைய இடங்களை பார்க்கிற போது 2 ஆட்சியுமே பார்த்துறாங்க. திமுக அதிமுக பார்த்துறாங்க. தமிழகத்தில் இப்பதான் வெற்றிடம் இருக்க பார்க்கப்படுது. அதாவது ஸ்டாலின் ஆட்சியும் பார்த்துட்டாங்க, எடப்பாடி ஆட்சி பார்த்தாங்க. இப்ப 2 பேரும் மேல வெறுப்பின் காரணமாக மாற்றம் வருகிறது. 2021 சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த இடத்துல இப்ப விஜய் இருக்கிறதுனால விஜய்க்கு அதிக அளவு வாக்கு செலுத்த இவர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு தமிழகம் முழுக்க சென்றா நிச்சயமா இந்த அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் அமையும். 2020 தேர்தலுக்கு பிறகு விஸ்தரமான ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலை தாவேக்கோடு ஒரு யுகத்தில் வைத்துக் கொண்டு அமையுமா என்ற கற்பனை சொல்கிற போது சசிகலா, கிருஷ்ணசாமி, ராமதாஸ், தாவேக்கா அந்த ஒரு இணைப்பு வந்தால் ஒரு 3% வாக்கு சேர போது நிச்சயமா இந்த எலெக்ஷனை பொறுத்த ஒரு 6% ஓட்டு தான் டிஃபரெண்ட் இருக்கும். அது எப்படி ஏற்ற இருக்குன்னா இது நோக்கி தான் இன்றைய அடுத்த கட்ட அரசியல் அவர்கள் தமிழ்நாடு நோக்கி போக முடியும். இது ஒரு 40% தேர்தலை வெற்றி கொடுக்கும், ஒரு 40க்கு மேல கொடுக்கும், 50 கொடுக்குற தேர்தல் இது அல்ல. என்டையர் தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு 6% 7% டிஃபரெண்டா இருக்கு. இது ஏற்ற இறக்கத்தை தாவேக்கா வந்து திமுக பூத் கமிட்டிலையும் உட்கட்டமைப்பிலும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தாவேக்கா
ஓட்டு போட மக்கள் தயாரா இருக்காங்க. அந்த இடத்துல வாக்களிக்கிறவர்களை கவரப்பட்டு ஒழுங்கா நிர்வாகிகள் போடப்பட்டு பூத்து கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த வாக்காளரை கவர் பண்ணாங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய டஃபா இந்த இடத்துல தாவேக்கா இந்த ஒரு கிங் மேக்கர் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குதா இந்த களத்துல நான் பார்க்கப்படுறேன். கிட்டத்தட்ட இப்ப இருக்க சொன்ன தாவேக்கா பொறுத்தவரை 1,40,00,000 வாக்கு இருப்பதா எடுத்துக்கொள்ளலாம். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2 பெருங்கட்சிகளுக்கும் பெரும் ஆபத்து அமைவதற்கு வாய்ப்பு இருக்குதா எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை பக்கம் எத்தனை பக்கம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 18 முதல் 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து தாவேக்காவுக்கு 39% வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நம்மள வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. அதாவது அரசியல்ல வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா உன்னிப்பா பார்க்குற போது இளைஞர்கள் ஆர்வமா இருந்தாங்க. இப்போ இளைஞர்கள் வந்து எல்லா பேக்கெட்லையும் விஜய் போட்டோ பார்க்குறேன். அதேக்குள்ள பெண்கள் குடும்ப பெண்கள் விஜயை வந்து ஏற்றுக்கிறாங்க. இது விசித்திரமான தேர்தலாக இருக்குது, விசித்திரமான அமைப்பாக இருக்குது. இதே ஒரு இடத்துல போகிறபோது வாகனத்தில் போகிறபோது 50 வயது உட்பட்ட திமுக சொன்னாங்க போன எலெக்ஷன் திமுக ஓட்டு இந்த மாதிரி தாவு ஓட்டு சொல்கிற ஒரு விஷயம் பார்க்குறது ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயமா நடக்குது. இந்த தேர்தலை பொறுத்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைய முடியாதுன்னு பார்க்கலாம். ஒரு மைனாரிட்டி தொங்கு சட்டமன்றமாகவோ இல்லை விஜய் இல்லாமல் திமுக அதிமுக ஆட்சி நிலைமை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 80 தொகுதியில 2வது இருக்கு தாவேக்கா. அப்படின்னா பாத்தீங்க எவ்வளவு பெரிய சிக்கல். அது மட்டும் இல்லாம தாவேக்கா கேண்டிடேட் பிரச்சாரம் ஒழுங்கா பண்ணனா நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2 ஆட்சி பார்த்தால அவருக்கு ஒரு ஆஃபர் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 3 கோடி வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு உட்பட்டு இருக்காங்க. பெண்களை மையமாக கொண்ட இளைஞர் மையத்தோட தேர்தலாக இருப்பதனால அது இல்லாமல் கிட்டத்தட்ட போன பார்லமெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து 91 லட்சத்தி அந்த சில்லற அந்த வாட்டு போன பார்லிமெண்ட் ஓட்டு போட்டுப்பட்டிருக்காங்க. 1.42% வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஓட்டுகள் எஸ்ஐஆர் பாதிக்கப்படல. அந்த ஓட்டுகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல குறிப்பா வந்து இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட சொல்லியிருப்போம். முதல் இடத்துல விஜய் இருக்காரு, 2வது இடத்துல அந்த பேர்கள் தலைவர்கள் பேர்ல அப்படி இருக்காங்க. ஆனா கட்சியை பார்க்கவும் தாவேக்கா திமுக அந்த அடிப்பில் வருது. ஸோ ஒரு விஸ்தரமா தேர்தலுக்கு அதே மாதிரி அதுல அண்ணாமலை இருக்கு ஒரு குரூப் இருக்கு இல்லைன்னு சொல்ல. அந்த குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக வாக்களிக்க தயாரில்ல. அந்த சார்ந்த அத்தனை பேரும் குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு 6% வாக்கள் அண்ணாமலை ஆதரவுனா அந்த இளைஞர்கள் ஓட்டு அப்படியே வந்து தாவேக்க போத ஒழிய மாற்று அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வரல. ஒரு பலமிழந்த கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது. வருகிற சட்டமன்றத்தில் தமிழக அரசியலிலே இல்லாத அளவுக்கு 80 தொழில் அதிமுக டெபாசிட் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா எடுத்துக்கலாம். மெஜாரிட்டியா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலை இதே நிலைமை தொடர்ந்து அதிமுக கூட்டணி தொடர்ந்தால் 66 சீட்டுகள் ஜெயிச்சா பெரிய அபூர்வம். இப்ப இருக்க சூழ்நிலை அந்த கொஸ்டின் என்னன்னா மோடி கூட சந்திக்கல, தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட சந்திக்கணும்னு சொல்றாங்க. சோ தமிழக இதை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் தப்பு கேட்க நல்ல கொஸ்டின். தமிழகத்துல இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களே ஊடகத்தை சந்திக்கிறது கிடையாது. அதே மாதிரி தமிழகத்தில் முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஊடகத்தை அடிக்கடி சந்திக்க கிடையாது. அது மாதிரி ஊடகத்தை சந்திக்கிறதுனால அரசியல் அல்ல. இந்த ஒரு எழுச்சி ஒரு மாற்றம் இந்த தமிழக அரசியலை பொறுத்த வித்தியாசமா இருக்கு. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் கூட விஜய் அலட்சியமா எடுத்தேன். இன்னும் ஒரு போன பேட்டில கூட திட்டு கொடுத்தேன் என்ன நடிகர் நாட்டம். ஆனா இப்போ டோட்டலாக பார்க்குறப்ப என்டையர் ஆட்டமே வேற மாதிரி இருக்கு. ஸோ விஜய்க்கு வந்து ஒரு மறைமுக குத்து போறாங்க அந்த ஓட்டை சொல்ல போனா. ஸோ எல்லாருமே வந்து சைலண்டா இருக்காங்க. சைலண்டா போய் எங்க பார்த்து கேட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போற சொல்றாங்க. ஆனா வெளியே சொன்னா திமுக சொல்றாங்க. ஆனா உடனே என்னன்னா 2வது மறுப்பு கேட்டா விஜய்னு சொல்றாங்க. ஸோ ஒரு விசித்திரம் இந்த தேர்தல் களத்துல இருக்கு. திரை கவர்ச்சி தாக்கம் இன்னைக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதாவது அஜித்தை விட விஜய் அவர்களுக்கு கூடுதலாக தாக்கம் எடுத்துக்கலாம். என்ன சார் இல்ல அது தேர்தல பாருங்க, வர தேர்தல பாருங்க. தாவேக்கா வந்து சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் ரொம்ப டீப்பா இதை பார்த்து ஏன்னா 3 ஆய்வு இதை முடிவு எடுக்க 3 ஆய்வு வச்சு இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்காங்க. பெரிய விசித்திரமான எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல 5 கோடி 60 லட்சம் எஸ்ஐஆரால எந்த கட்சிக்கும் பாதிப்பு இல்லை. திமுக கூட்டணிக்கும் அதிமுக தான் பாதிப்பு இருக்காங்க. இளைஞர் குரோத் அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அந்த 2 ஆட்சி மக்கள் பார்த்துட்டாங்க. அப்படி பார்க்குற ஒரு மாற்றம் போய் இப்போதான் நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா பார்க்குற போது இளைஞர்கள் அரசியல் படுறது மிக குறைவா இருந்துச்சு. இப்போ அரசியல் புரியலையோ கொள்கையோ போட என்னன்னு தெரியல. ஆனா விஜய்ன்ற போட்டோ ஜோப்ல வச்சுக்கிறான். அதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம விஜய்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் அதிகமா இருக்கு. திமுக ஸ்டாலின் சொல்றதை விட உதயநிதி சொல்றதை விட எடப்பாடின்னு சொல்றதை விட அந்த அதிகமா இளைஞர்களை பார்க்குற போது விஜய் அண்ணாமலை சீமான் இவர்களுக்கு தான் இருக்க ஒழிய மற்ற யாருக்குமே இல்லை.
அதே மாதிரி இப்ப சமீப காலங்களா வந்து கலைஞர் ஜெயலலிதா மறைவு பிறகு இந்த திமுக கட்சி கூட்டி பொதுக்கூட்டமாகட்டும், அதிமுக பொதுக்கூட்டமாகட்டும், எல்லாமே செயற்கையா கூடப்படுற கூட்டமா இருக்க ஒழிய இயற்கையா கூடப்படுற கூட்டம் அல்ல. அப்படி இருக்கிற போது நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் இந்த அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு, விஜய், அண்ணாமலை, சீமான், இந்த மாதிரி ஆட்களுக்கு இயற்கையா கூடப்படுது. செயற்கையா வந்து இந்த அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி நான் எங்க ஆளுல கூட்டு வரேன்னு சொல்ல முடியும். காசு கொடுத்து கூலி கொடுத்து கூட்டத்தான் இருக்கிறாங்க ஒழிய ஒரு கொள்கைக்காக, ஒரு கோட்பாடுக்காக அந்த தலைவர்கள் பேச ஈர்க்கப்பட்டு அது கவரப்பட்டு அந்த கூட்டத்துக்கு போற நிலைமை மாறிடுச்சு. இந்த ஒரு 15 ஆண்டுகளா அது மாதிரி சூழல்ல ஏழ்மையா இருக்கிற, தினக்குழியா இருக்கிற அந்த ஆட்களை கூட்டி வைத்துக் கொண்டு அந்த தலைவர்கள் பேசுகிற ஒரு காட்சி தான் இப்ப நடக்குது ஒழிய ஆறுமா வந்து மோடி பேச்சு கேட்கணும், ஆறுமா திரு ஸ்டாலின் பேச்சு கேட்கணும், எடப்பாடி கேட்கிற களத்துல இல்ல, மாறி இருக்கு. என்றே களம் மாறி இருக்கு. அப்படி பார்க்கிற போது இந்த சர்வேக்கள் என்டையர் தேர்தலில் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்யூரன்சி 100% வர வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தலில் விஜயுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். கிங் மேக்கரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் பார்க்கப்படுறேன். அசால்ட்டா எப்பயும் வந்து ஊடகங்கள் ஆகட்டும் மற்றவட்டும் நான் கூட நினைச்சு அப்படியே ஒப்பிட்டேன். என்னடா இது உண்மையிலே இருக்கா இல்லையா, திமுக தாண்டி விஜய் வந்துருவாரு. ஆனா என்னன்னா இந்த இளைஞர்கள், பெண்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, பெண்கள் நிறைய இடத்துல ரசிகர் படத்தை பார்த்தாங்க, அது பத்தி இல்லை, பெண்கள் நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து திமுக ஆதரவு இருக்காங்களே, 3வது தான் அதிமுக இருக்குன்னு பார்க்கலாம். அண்ணாமலை அரசியல் சொல்றார் இப்ப இல்ல, இப்ப களத்துல இல்ல, களத்துல இருக்கிற ஆக்டிவ் பால்ஸ் இல்ல. ஆனா ஆக்டிவ் பால் இருந்தது மக்கள் மீது கவரப்பட்டிருக்கு. ஸோ பெண்கள் இந்த மத்தியில் படிச்சு கொண்டப்ப ஆஃபர்ல அவர் வர்றாரு. ஸோ படிச்சவங்க நாட்டாளனுங்க அப்படின்னு கேட்கறப்போ அந்த இடத்துக்கு அவருக்கான முகம் இருக்கு. ஸோ அண்ணாமலை அதுக்காக பேஸ்ல இல்லாம போல, மக்கள் கவரப்படாம போல, மக்கள் மனதை கவர்ந்து விட்டார். ஆனால் அவருக்கான ஒரு அமைப்பாவோ, பிஜேபி இருந்தா வெற்றி பெறாது, ஒரு அமைப்பாவோ ஒரு கட்சியாவோ எதிர்காலத்தில் வருகிற போது சிறப்பா இருக்கும். அதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்க சொல்ல பாஜக இருக்கிற போது அவங்க மக்கள்ல வெளியே வந்துருவாரான்னு எதிர்பார்க்கிறான். புதிய அமைப்பு தொடங்குவாரா, அவர் சார்ந்த ஆதரவு கூட கட்சி ஆரம்பித்துருவாரா, வெளியே வந்துருவாரா, வாய்ப்பு அறிவிச்சிருவாரா, தேர்தல் அறிவிச்சிருவாங்களா அப்படின்னு அவங்களுடைய சார்ந்த அண்ணாமலை ஆதரவு கூட எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அண்ணாமலைக்கு ஒரு கூட்டம் உருவாயிருக்காது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கூட்டம் படித்தவர்கள், அரசு ஊழியர்கள், இப்படி ஒரு நாட்டை வந்து படிச்சு வாழ்ற இடத்துல அந்த ஆப்ஷன் அண்ணாமலை இருக்கு. அதுக்காக அண்ணாமலை ஓர கட்டுற வேண்டாம், ஒதுக்க முடியாது. அண்ணாமலை மக்கள் மனதை கவனத்தில் இருக்காரு. அது காலங்கள் வருகிற போது ஒரு பிற்காலத்தில் வந்து கட்சி வெளியே வந்து ஒரு அமைப்பு தொடர்ந்தாருன்னா நிச்சயமா தமிழகத்தில் ஒரு முதல்வர் வேட்பாளர்ல அவரும் ஒரு ஆளா இருப்பாரு. இன்றல்ல நாளை வரலாறு சரித்திரம் படைக்க வாய்ப்பு இருக்க எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் மத்தியில், இளைஞர் மத்தியில் அது ஒரு வாய்ப்பு இருக்கு. அரசியல் புரிதல் குறைவு. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் புரிதல், அரசியலே தெரியல. அரசு என்பது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையை முன்னெடுப்பது. சமீப காலங்களாக கலெக்ஷன் கமிஷன் பெறுவதற்காக, அதிகாரம் பெறுவதற்காக நடைபெற அரசியல் போட்டு தான் இருக்க ஒழிய ஒரு அரசு என்பது மக்களுடைய பிரச்சனை. சார், தமிழகத்தில் இன்னைக்கு வரைக்கும் குப்பை பிரச்சனையை இதுவரை இந்த அரசு ஒழுங்குபடுத்தப்படல. சாக்கடை பிரச்சனை ஏகப்பட்டமா இருக்கு. கொசு வந்து தமிழ்நாடு முழுக்க கொசு இருக்கு. என் வீட்டை ஒரு முடிச்சிடறேன். சுத்தி வரன் தலைவா உங்க அவர் கிராஸ் சுத்தி வர. அதாவது என்ன, தமிழகத்துல இந்த போன திமுக ஆட்சியில குடும்பத்தை கொடுக்கப்பட்டாங்க, அதிமுக ஆட்சியில அதே மாதிரி இந்த 5 ஆண்டுல குடும்பத்தை கொடுக்கப்படல. அந்த குடும்பத்தை கொடுக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட பல பேர் வந்து குடும்பத்தை பெறாம இன்னைக்கு 5 ஆண்டா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 5000 போய் சேரல. முனியம்மாளுக்கு போற பணம் குப்பம்மாளுக்கு போல. அந்த புனியம்மாளுக்கு அந்த ரெஃபரன்ஸ் அதுக்கு போனது எனக்கு வேலை கேட்கறாங்க. தமிழகத்தை வந்து முடிச்சிடறேன். சுத்தி வர தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் கோடி கடை, 10 லட்சம் கோடி கடை இருக்கு. ஒரு தலைக்கு 17,000 1 கோடி 1,17,000 ரூபாய் கடை இருக்கு. அப்படின்ற போது 50,000 கோடியை தமிழக அரசு வட்டி கட்டுது, மாநில அரசு மத்திய அரசு இல்ல. அப்படி பாக்குற போது நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ வரேன். கொசுங்க எவ்வளவு கடி தெரியுமாங்க? கொசு எவ்வளவு ரத்தமா கடிச்சு குடிச்சுப்பாங்க, அவ்வளவு கொசு இருக்கு. தமிழக முதலமைச்சருக்கு நான் சொல்றேன், ஏங்க இரு நான் முடிச்சிடறேன். என் கருத்து சொல்லணும். நான் நேற்று வீட்டுல எவ்வளவு கொசு கடிக்குமா, தூக்கமே இல்லை. தமிழக முதல் வச்சுக்க இந்த ஊடகத்து வேலை சொல்றேன். கொசு அதிகமா இருக்கு. அதே மாதிரி குப்பை தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ஃபெயிலா இருக்கு. அது தயவு செய்து குப்பையை கொஞ்சம் வந்து அகற்றுக்கு திட்டமிடுங்க. அதே மாதிரி குடும்பத்தை தயவு செய்து கொடுங்க. அதே மாதிரி இளைஞர்கள், இந்த 3 கேள்விக்கு வர விஜய் அவர்களுக்கு, அதாவது அரசியல் புரிதல் இல்லாமல், கொள்கை கோட்படாம ஒரு ஆர்வமா இருக்காங்க. அதே மாதிரி பிடிச்சவங்க இருக்காங்க, நடிகரும் பிடிச்சிருக்காங்க. 3 கேட்டகரி நீங்க கேள்வியில 3க்கும் அந்த மக்கள் அங்க இருக்காங்க. அதனால வரவேற்புக்கு தான் நீங்க எடுத்துக்கலாம். சொல்லுங்க.
சார் விஜய் இந்த எலெக்ஷன்ல கவர்மெண்ட் உட்காரோம் சார். கவர்மெண்ட்டுக்கு வந்து 2 பேருக்குமே உட்கார முடியாது. இந்த 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 தேர்தலை பொறுத்தவரை 2 பேருக்குமே ஆபத்து. விஜய் என்ற ஒரு நபர் வந்து அதிமுகவுக்கு ஆபத்து, திமுக ஆபத்து. திமுக இன்னும் 10 பேரை சேர்த்தாலே வாய்ப்பு இல்லை. இதே கலைஞரே ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இந்த எலெக்ஷனு ஒரு கிங் மேக்கரா விஜய் இருப்பார், எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்கும் பாதிப்பு. அது குறிப்பா அதிமுக வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு. 80 தொகுதியில் டெபாசிட் இருக்குது. பொறுத்து பாருங்க. அது அடுத்த முறை சொல்றேன். அப்புறம் இப்ப சொன்னா நல்லா இருக்காது. அடுத்த முறை சொல்றேன். டேட்டாஸ் இருக்கு. 210 டேட்டாஸ் இருக்கு. அது இப்ப சொல்லக்கூடாது. அடுத்த செய்யலாம் சார். சமீப ஆண்டுகளாக சேப்பாக்கம் பிரஸ் கிளப் பக்கத்துல போன 10 ஆண்டுகளாக டெய்லி கொடி கட்டு போராட்டம் பண்ண நிலைமை இப்ப இல்ல. மக்களோட போராட்ட உணர்வு குறைஞ்சு போச்சு. நீங்க ஊடகவியலாளர் இந்த சேப்பாக்கத்தை மூலையில பார்த்தா எப்ப பார்த்தாலும் தினந்தோறும் மாலையிலும் காலையிலும் போராட்டம் நடந்து கொண்டு அரசுக்கு எதிர்ப்பாக இருந்து கொண்டேச்சு. களங்கள் மாறிவிட்டது, மக்களங்கள் மாறிவிட்டது, எண்ணங்கள் மாறிவிட்டது, கொள்கைகள் இல்லை, கோட்பாடு இல்லை. இந்த சூழ்நிலை அரசியல் போய் கொண்டு இருக்கிறது. அப்படி போது இந்த இடத்துல ஏன் போராட்டமே நடத்துறதுல ஏன் எழுச்சி நடத்த வேண்டியதுனே நடத்தாம போறாங்க. வாய்ப்பில்லை. என்ன பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில் ஊடகங்கள் செய்கிற செய்தியா இருக்க ஒழிய நிச்சயமா விஜய் போனா அவருடைய வாழ்க்கை தற்கொலைக்கு சமமானது. அதுல மேக்சிமம் விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. பல செல்வம் செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதர் எடப்பாடியை முதலமைச்சர் போறதுக்கான வாய்ப்பு இல்ல. அது அரசியல் கணக்கு தப்பு, அந்த பார்வை தப்பு. நிச்சயமாக தனித்துவமா இருப்பேன் தான் நான் பார்க்கப்படுறேன். மக்களும் வாக்காளர்களும் தனித்துவமா இருக்க வேண்டும், தனித்துவமா வளர வேண்டும், தனியாட்சி பிடிக்க வேண்டும் தான் மக்கள் விரும்புறாங்க. திமுக கூட்டணி அல்ல, அதிமுக சராசரி தலைவராக விஜய் வந்து விடுவார். அதனால இப்ப நடக்கிற தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும், அதிமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும், புதுமை ஆட்சி கூட நோக்கத்துல போது மத்திய அரசிற்கும் திசைக்கும் சம்பந்தம் இல்லை. இது மாநிலத்தில் நடக்கிற தேர்தல், மத்திய நடக்கிற இந்த புரிதல் வாக்காளர் மத்தியிலும் இருக்கிறது. அதனால நீங்க பாஜக பேசுறது ஊடகங்கள் சொல்லுற ஒழிய அரசியல்வாதி சொல்றாங்க ஒழிய அது அரசியல் களத்துக்கு போல நான் ஒரு விஷயம் சொல்றேன். மற்ற எல்லா தலைவருக்கும் செயற்கையா ஒரு கூட்டத்தை காமிச்சு அங்க கை காமிச்சு ஆய் மக்களே அதை சும்மா போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போற தலைவர் தான் இருக்காங்க. ஆனா விஜய்க்கு என்ன பிரச்சனை, இயற்கையா வந்து கூட்டம் ஓடிடுது. அதுதான் பெரிய சிக்கல். இவர் சராசரியா வந்து நான் எல்லா தொண்டர்களும் புரிந்து கொண்டு மக்கள் பண்ணி விட்டாங்கன்னா நிச்சயமா அவரும் போறாரு. அங்க என்னன்னா புலி வந்து மாதிரி பயம்புத்தி வந்தாலும் அவர் வந்து சூழ்நிலை இருக்கு. சில ப்ராப்ளம் என்னன்னா மற்ற தலைவர்களுக்கு கூட்டம் செயற்கையா கூட்டி வந்து தலைவன் காட்டுறாங்க. இங்க இயற்கையா வருதா சார் பிரச்சனை. அது விஜய் போக முடியாத காரணம் அதுதான். அப்படி பாக்குற போது உங்க கேள்வியில தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்ற வேணும், அதிமுக ஆட்சி ஆற்ற வேணும், மாற்ற வேணும் சொன்னா விஜய் தான் மக்கள் பாக்குறாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை கிங் மேக்கர் விஜய் இருப்பான்னு எடுத்துக்கொள்ளலாம். மத்தியில பேசுறது உங்க அரசியலுக்காக அரசியல் தலைவர்கள் சொல்வது. இப்ப மத்திய அரசு தேர்தலில் மாநிலத்தில் திரு ஸ்டாலினுடைய 5 ஆட்சி எப்படி இருக்கிறது, எடப்பாடி ஆட்சி எப்படி இருக்கிறது, ஸ்டாலின் அவர்கள் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி சொன்னாரு, அதே இது ஆட்சி நடக்குது. இந்த 2 ஆட்சி திராவிட ஆட்சி, 2 ஆட்சி கலெக்ஷன் கமிஷன் ஆட்சி, அதை ஒழிக்கணும் விஜய் பேசுறது கேட்டா புதுசாக அதை யாரும் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல மாற்ற வேணும். இது அரசியல் ஆய்வாளராக அரசியல் புரிதலோடு மக்கள் எண்ணங்களை உட்வாங்கி கொண்டு அந்த கருத்தை நான் பதிவிடுறேன். முன்ன 2 ஆய்வுல திமுக ஜெயிக்கிற போது திமுக ஆதரவு சொல்றீங்க. ஏங்க இப்படி பேசினா இப்ப கூட அது பாருங்க மாத்தீங்க. அந்த பாருங்க இன்னும் கூட்டணி எதுவும் அமையலுமா? வெயிட் பண்ண இன்னும் டைம் இருக்கு. டேட்டா இருக்கட்டும். இல்ல அப்ப காங்கிரஸ் வந்து பேச்சத படிச்சு இல்ல அதாவது மக்களிடம் வந்து கேட்ட போது அந்த காங்கிரஸ் உள்ள அலைன்ஸ் பார்ப்பது காவேரி கூட்டணி வந்து அந்த பார்வையில் எடுக்கப்பட்டதா நீ பாக்கலாம். ரைட் சூப்பர். அதாவது இது வந்து கோர் ஓட்டு, அது கூட்டணி அமைத உள்ள டேட் இல்ல. வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க. அரசியல் இருக்கு அதாவது இருங்க தலைவா இது கோர் ஓட்டு, இது கட்சியினுடைய இருக்கிற கோர் ஓட்டு. இதையும் அதை கம்பேர் பண்ணுங்க. அது வேற இது வேற. அது கூட்டணி. அதாவது இருங்க, அதாவது மேடம் இது அதாவது என்ன ஒன்னும் அமையலைங்க. டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. அதாவது கூட்டணி அமைந்தால் இப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. புரியுதா பிரதர்?
ஏமா நானா கடவுள், நானா அந்த கட்சி நடத்துறேன். இருமா இன்னும் டேட் இருக்குமா? ரைட்டு, ஆமா. அதாவது இன்னும் இருங்க, அதிமுக கூட்டணி முழுமை பெறல. இருங்க சார். அதாவது நாம் தமிழர் கூட்டணி கூட போட்டிருக்கேன். நாம் தமிழர் கூட்டணி இருக்கா? அதாவது கூட்டணி அலைன்ஸ் அதாவது என்ன, அதாவது இன்னும் டேட் இருக்கு, இது இருக்கு. அதாவது தாவே கூட காங்கிரஸ் அந்த கணக்கில் தான் நான் கேட்கப்பட்டது, ஆனா அமையல. தப்பு இல்ல சார். இருங்க, உன்னை எதுவுமே ஃபைனல் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கூட்டணியும் இறுதி வடிவம் பெறல. தேர்தல் டேட் அறிவிட்டோம், நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால தற்போதைய சூழ்நிலை திமுக கூட்டணி அமைஞ்சால் தாவேகா மாற்று கட்சி கூட்டணி அமைஞ்சா எப்படி என்று கேட்கிற போது அது மொத்த கூட்டணி எடுத்துங்க, கோர் ஓட்டா வந்து இது எடுத்துங்க, அப்ப கரெக்டா இருக்கும். அப்புறம் அடுத்து நாம் தமிழர் கூட்டணி அதை போட்டிருக்கேன் பாப்பா. அது தாவே இப்ப திமுக கூட்டணி சேருது, அது உங்க பார்வை தவறு. அது கேளுமா, என்ன பேச விடுமா, தாவே என்ன பேச விடுறா. தமிழ் அமைப்புகளை அந்த பார்வை வந்து கட்சிகளுக்காக கோர் ஓட்டு, இது வந்து ஊர்ஜிதமா இருக்கு. அந்த கோர் ஓட்டுன்னு வச்சுங்க, யாருக்கு அந்த வாக்குன்றது அந்த பார்வை. அது இப்படி கூட்டணி அமைந்தால் திமுக, அதாவது தாவேகா காங்கிரஸோ மாற்று கட்சியோ கூட்டணி அமைச்சா இன்னும் வந்து இது ஃபைனல் அல்ல. தற்போதைய சூழ்நிலை இப்படி இருக்கு. அடுத்த ஆய்வுல அக்யூரன்சியா எந்த இதுன்னு வரும். அது வந்து நல்லா பிரதர் என்னன்னா, இந்த பார்வை வேறு அந்த பார்வை நான் எடுத்துன்னு தான் தெரியும். உங்க பார்வை நீ கேட்கறது ரைட்டு, ஆனா நான் எடுத்துன்னு தான் என்னுடைய பார்வை என்ன எந்த பங்கில் எடுத்துன்னு எனக்கு தெரியும். ஸோ அது கூட்டணி அது சம்மதில் நீங்க எந்த சம்மதில் இருங்க, ஒரு டேட் இருக்கு பிரதர், டேட் இருக்கு வெயிட் பண்ணுங்க, அப்ப வரும். நிறைய கூட்டணி இருக்கு. கூட்டணி அமைஞ்சா நல்ல ஒரு பிரகாசம் வரும். அமைந்தால் ஆமா, அது வார்த்தையை ஒன்று விட்டுருப்பேன், அவ்வளவுதான். ஏங்க புத்தக மாதிரி இப்ப சின்ன பிள்ளைங்க இருக்கணும். அக்யூரன்சி வராது, ஜெலக்ஷன் வராது. அசம்ப்ஷன் பிரெடிக்ஷன் என்ன இருக்கு சார்? நீங்க பண்ணது அசம்ப்ஷனா பிரெடிக்ஷனா? ரெண்டுமே இல்ல. அதாவது மக்களிடம் கேட்கிற பிரஷர் எடுத்துங்க. சரியா? அடுத்து அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு, ஒத்துக்கிறேன். இல்ல நீங்க இல்ல அது டேட்டாஸ் என்கிட்ட இல்லம்மா டேட்டாஸ் என்கிட்ட இல்ல. நீ அதெல்லாம் எடுத்து 2000 IPDS.com.in போட்டு பாருங்க, அதுல ஏத்தி இருக்கேன். நீங்க செல்லுலயே ஓபன் பண்ணுங்க, IPDS.com ஓபன் பண்ணி பாருங்க. அதாவது பிரதர், எல்லா புள்ளி விவரங்களும் IPDS.com.in இணையதளத்துல போடப்பட்டிருக்க. ஒரே நிமிஷம். அதாவது 16 டேட்டாஸ் அதுல இருக்கு, டேட்டாஸ் போய் பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே பாய், நன்றி. வெப்சைட் பாருங்க, IPDS.com பாருங்க வரும். அது இல்லம்மா, இல்ல உங்களுக்கு அப்படி ஒரு கருத்து இருந்தா அதை மறுக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடங்க. ஒண்ணுக்கு அதாவது நீங்க ஒரு கட்சி சார்பான பார்வையோட கேள்வி கேட்கும் போது அவருக்கு அந்த என்ன இன்னொரு கேளுங்க. நீங்க ஒண்ணு கேளுங்க சார். பாலிடிக்ஸ் கேளுங்க, ஒரு நிமிஷம். பாலிடிக்ஸ் இஸ் an art of possible. அரசியல் சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாம் ஊடகத்துல வலிமையா இருக்கிறவங்க. அதே நேரத்துல நாம விரும்புறமோ விரும்பலையோ, கிராமப்புறங்கள்ல திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஊடுருவி இருக்கிறார். ஒண்ணு கேளுங்க, நான் பாரம்பரியமான திராவிட இயக்கத்தை சார்ந்தவன், திமுகவை சார்ந்தவன், கலைஞர் முன்னிலையில கூட பேசியிருக்கேன். ஆனா என் பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளைகள் இந்த முறை நீங்க போட சொல்லாதீங்க. இல்ல தங்கச்சி, அது அவர்தான் சொல்லணும், அவர்தான் எடுத்தவரு.
கூட்டணின்னு சொல்றீங்க. விஜய் அப்புறம் தனியா தான் நிக்கிறாரு. தனியா நிக்கிறதுனால இன்னும் வலுப்பெறுவார். இல்ல இன்னும் வலுப்பெறுவார். அவர் முடிச்சிட்டாரு. அவர் தான் கதாநாயகன். அவர் தான். இல்லம்மா, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான பார்வை இருக்கு. இல்ல, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான சிந்தனை இருக்கு. அதனால எடுக்கப்பட்ட கலாய்வு நான் விடப்பட்டிருக்கேன். சரியா? ஒவ்வொருத்தரும் உள்நோக்கத்தை வாங்க. இதுதான்